நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த கேரன்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோனாமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து வண்டி ஓட்டிட்டு அதை வீடியோ எடுக்க முடியல ஒரு சில ப்ராப்ளம்னால. அதனால் இங்கேருந்து தான் வந்து நம்ம லடாக்கே நம்ம போனோம். அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி லடாக் போக வேண்டியது இருக்குது. அந்த லடாக்கு போகிற வழியில் வந்து இங்கே இந்த சோனாமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதுவை தான் நான் வந்து காஷ்மீருக்கு வந்து நான் எதிர்பார்த்தது. இந்த கிளேஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு பனியாக தான் இருக்கும். நம்ம வந்து அங்கங்கே மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வரும்போது பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தா பனி எங்கே பார்த்து ஃபுல்லாக பனி தான் இருக்குது. இந்த மலை பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வர்ற மாதிரியா இருக்கும் போது இந்த வீடியோ சரி வாங்க இந்த சோனாமார்க் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நம்ம அங்கே போகிறோம். நான் அப்பயே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக அந்த பனி வந்து விட்டது. இப்போ நம்ம வந்து அங்கே போகலாம். ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி கேட்லேருந்து இங்கே மேலே வரணுன்னா ஒரு குதிரைக்கு 1500 ரூபாய் நீங்கள் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவ்வளோ கொடுத்து இப்போ போக முடியாத நிலமை. அதனால் நம்ம இப்போ வந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த ஈரல் சொல்லிக்கு நீங்கள் போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் ஆகும். ரோடு இருக்குது, வண்டி விட்டாங்கன்னா சரன் வந்துடலாம். ஆனால் வண்டி வந்து ஹலோ இல்லை. அதனால் நம்ம வந்து நடந்தால் போக வேண்டியதாக இருக்குது. வெயில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து அவ்வளோவா எதுவும் தெரியல. இப்போ வந்து வெயில் கொஞ்சம் வந்துங்கிறதுனால இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சோனாமார்க் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இங்கே வந்தாச்சு. ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தேங்க்ஸ் பை ஸ்லைடு. அதில் நம்மளை உக்காந்துங்கன்னு நம்மளை கீழே இந்த ஸ்கேட்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வேணாம்னு சொல்லிட்டோம். இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லா அரசுங்களும் இங்கே தான் இருக்குது. பாருங்கள் நீங்களே அந்த அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக உருகி போய்ங்குது. வா நிறைய மறி ஆகுது இது. குதிரைங்கெல்லாம் லைனாக நிற்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், சென்டரில் கேப் இருக்குது. நடந்து போகலான்னா அதுக்குள்ளே விழுந்துருவோன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சென்டரில் மட்டும் இப்போ அங்கே போகணும். நம்ம இது போய் பார்க்கலாம் என்ன தான் ஆக போகுதுன்றது தெரில. பார்க்கலாம். ரைட் ஓகே வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி அந்த அப்பயே நம்ம ஒரு கை காட்டினால அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிட்ட இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அங்கேருந்து நடந்து வர ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகுது. ரொம்ப சுஸ்தாகிடுச்சு. நம்ம வேறு இந்த குதிரையில் வரல. அங்கேருந்து நம்ம வந்து நடந்தே வந்தோம். அதனால் வந்து இன்னும் வந்து சுஸ்தாகிடுச்சு. ஆனால் அங்கே மட்டும் நிறைய பேர் விளையாட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இது ரொம்பவே கஷ்டம். அங்கேருந்து ரொம்ப மேலே நடந்து வரணும் இந்த இடத்துக்கு. நம்ம வந்து எப்படியோ ஃபைனலாக நான் வந்து இந்த காஷ்மீருக்கு வந்து இந்த ஸ்னோவை இந்த ஐஸை பார்க்க முடியாத போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஃபைனலாக இதை நான் கையில் தொட்டுட்டேன். அதே மாதிரி கால் வைத்து விட்டேன் இந்த ஸ்னோவில். அதுவும் வேறு பாருங்கள், நம்ம காஷ்மீரில் எல்லா பக்கம் சுற்றணும். பட் எல்லாமே வந்து நம்ம இந்த கண்ணு கெட்டினது எல்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க தவிர்த்து அது நம்மளால் வந்து அந்த ஸ்னோவை கால் வைக்க முடியல. ஏன்னா எல்லாமே வந்து உருகி போயிடுச்சு. ஆனால் கடைசி எண்டில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல ஏற்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல வந்து விளையாட்டு அப்புறம் நம்ம போகலாம். டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே நான் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு விட்டேன். இங்கே வரத்துக்கு 3 மணி ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸுக்கு எனக்கு இந்த இடத்துல வரதுக்கு. ஆனால்
செம்மையாக இருக்குது. வெயில் இருந்துச்சுன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாம். கூட வந்து விளையாடுறதுக்கு வந்து யாருமே இல்லை. ஒரு நான் மட்டும் தனியாக விளையாடிக்கிறேன். நம்ம கூட நானும் கேமரா மட்டும்தான் இருக்கோம். அதனால ஒரு கேமராக்கு நம்ம அடிக்கலாம். 1 2 3 மிஸ் ஆயிடுச்சு. 1 2 3 மிஸ் ஆயிடுச்சு. 1 2 3 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டல்லாக அடிச்சு வெயில் டைமில் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமாங்க. இது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட நம்ம போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு நடுவில் நம்ம போனோன்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மரத்துக்கு நடுவில் போகலாம். டைம் இப்போ 4 o'clock ஆகுது. இந்த மரத்துக்கு நடுவில் போயிட்டு நம்ம போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக நான் எதனா 1 மணிக்கு நான் வந்திருந்தா அங்கே தேடுதல கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு நான் போயிருப்பேங்க. ஆனால் டைம் இல்லாதனால நம்ம இவ்வளோ தூரம் வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. திரும்ப இங்கேருந்து நம்ம 5 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஆர்ட் சைடு இல்லாமல் போகலாம். இன்னும் கத்த முடியல. ஏன்னா இங்கே கடை இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, காலியாக இருக்குது. இப்போ நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல இப்போ இருக்கிறோம். தண்ணி போகுது இந்த இடத்துல. சைலண்டாக அமைதியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து கீழே போகிறதுக்குள்ள கரெக்டாக 7 மணி ஆகிடும் நினைக்கிறேன். போக போக வந்து ரொம்பவே கோல்ட் ஆகுது. எனக்கு இன்னும் அங்கே போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க இந்த இடம் மட்டும். இது பார்க்கும்போது எனக்கு இந்த கிங் ஆஃப் நார்னியா இருக்குல்ல, அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஏன்னா சிங்கம் புலி எல்லாம் வந்துட போகுது இந்த இடத்துல. அதனால தான் கடைசியில் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் பண்ணலாம். இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் தலையில் வச்சு நம்ம போகிறோன்றது ஒரு டாஸ்க். எப்படி இருக்கு? ஓ ஓகே, செம்மையாக இருக்குல்ல.
போலாம். இதுக்கு மேலே நம்ம கொள்ள பாரு. வந்தாச்சு. மூச்சு வாங்குது இப்போ. இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் நம்ம வந்து வெளியவே போக முடியும். ஷூவெல்லாம் நனைஞ்சு போச்சுங்க. ஷூவு, ட்ரெஸ்ஸு எல்லாம் நனைஞ்சு போச்சு. கேம்ப் ஃபயர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் உசுறு வாழ முடியும். இப்போது இந்த இடத்துல எல்லாம் போயிட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது பாருங்க. லே ரோடு வந்து 2 வீலருக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்களாம். அவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. வண்டியில் வந்து ஏற்றிருந்தா அந்த பக்கம் 30 கிலோமீட்டர் நம்ம போகணுமா, அதுக்கு 2500 ரூபா கேட்குறாங்க. பார்க்கலாம். அவ்வளோ தூரம் நம்ம வந்து 5 கிலோமீட்டர் நடந்து போய் இன்னும் நம்ம வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து நடந்து போகிறோம். ரொம்ப சுஸ்தாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது. அதனால இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம திரும்ப இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்து போகலாம். ரொம்ப தாகமாக இருக்குது.
இவ்வளோ நேரம் கழிச்சு இங்கே தான் ஒரு கடையை நான் பார்க்குறேன். என்னடா ஒரு டீ நம்ம வாங்கியாச்சு. இங்கே ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும். இதை பார்த்தீங்கன்னா 5 ரூபா பிஸ்கெட்டை பாரடேஜ் இங்கே வந்து 10 ரூபா சொல்லிட்டு விற்கிறாங்க. இங்கன்னு இல்லை, அங்கே கூட அவ்வளோதான். ரொம்பவே சுஸ்தாக இருக்குது. அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே உயிர் வந்துச்சு. அதனால் இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கான இப்போது ஒரு மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். டீ வந்து சீக்கிரம் ஆறி போய் இந்த பிஸ்கட் பிரிக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துச்சு. ஓகே, இருக்கிற பிஸ்கெட்டு சாப்பிடுவோம். கால் வேற ரொம்ப ஈரமாக இருக்குது. அதனால இங்கே வந்து பக்கத்தில் நெருப்பு இருக்குது. நல்லா கால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து குப்பியில் வந்து நம்ம குளிர் காய வேண்டியதாக இருக்குது. நமக்கு அட்லீஸ்ட்டு அங்கன்னா நம்மளுக்கு இப்போது குளிர் காயறதுக்கு கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மரம் கீரால எதுவுமே இல்லை ஃபயர் கேம்பிங் பண்ணுறதுக்கும். அதனால இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம வந்து குளிர் காஞ்சிட்டு அப்புறம் போகலாம். तू और क्यों डाला? ஷூ எல்லாம் வந்து एक मिनट वो तो नजर रखी. ठीक है अंकल. ए वीडियो बनाना है इसका. ये पीछे